கார்த்தியை பார்த்ததும் கங்கா வந்து அவங்களோட அடியாட்களெல்லாம் வந்து ரொம்ப திட்டுவாங்க. அப்போ கார்த்தி வந்து என்னாச்சு சித்தப்பா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் அப்பாவை கொன்னது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை வந்து கார்த்திகிட்ட சொல்லுவார். நான் வந்து சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பசங்க உன்கிட்ட சொல்லணும்னு துடிக்கிறாங்க, அதனால தான் இவங்களை போட்டு நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை வந்து கார்த்திக் கையில் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது, ஆனால் அதை நீ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா படத்து முன்னாடி நின்று நீ அதுக்கப்புறம் தான் அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கார்த்திக்கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஐஷுவும் சிவாவும் பாட்டு பாடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஷு பாடின பாட்டை கேட்டுட்டு சிவாவுக்கு பயங்கர தூக்கம் வந்துருச்சு, தூங்கிடுறாங்க. இதை பார்த்து ஐஷு வந்து சிவாவை பார்த்து கிங்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாடு பாடு, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கிங்கு சொல்கிறாரு. இல்லை நீ தூங்குற, நான் பாட்டு பாடுறத நீ கேட்காம நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே கிங்கு சொல்கிறாரு, இல்லை நீயே இந்த மாதிரி பாட்டு பாடுற, நீ ஒரு நல்ல பாட்டாக பாடுனா நானும் கேட்டுக்கிட்டு இருப்பேன்ல, ஒரு நல்ல பாட்டாக பாடு அப்படின்னு கிங்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஐசுக்குட்டி கண்ணான கண்ணே சாங் பாடுறாங்க. இதை கேட்ட நம்ம சிவா சூப்பர் ஐஷு, சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே டக்குன்னு ஐஸ்வர்யா வந்து ஸ்டாப் இட் சார் ஐசு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐசுக்குட்டி என்னம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நீ இந்த பாட்டு பாடுறதை நிப்பாட்டிட்டு போய் படிக்கிறத பாரு, ஹோம்ஒர்க் இருக்குல்ல போய் எழுது அப்படின்றாங்க. அதுக்கு ஐசுக்குட்டி அம்மா இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் போய் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஹானாட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம கிங்கு ஐஷுக்குட்டி இவ வந்து ஒரு கொடிய மிருகம், நீ அவள் பேச்சை கேட்கலன்னா உனக்கு அடிச்சே தின்றோம், அதனால நீ போய் படிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு வந்து ஐஷுக்குட்டியை பார்த்து சொன்னாலும் உடனே ஐஷுக்குட்டி சிரிச்சுக்கிட்டே நடந்ததை நினச்சிக்கிட்டே போய் ஹோம்ஒர்க் பண்ண போயிடுறாங்க. இப்போ நம்ம ராங்கி சிவாவை சும்மா விடுவாங்களா, வேகமாக வந்து நான் வந்து என் பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறது அவளோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக தான், உனக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காகலாம் நான் என் பிள்ளைக்கு பாட்டு சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டு சகானா வந்து சிவாட்ட ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க. அதுக்கு சிவா ஏம்மா உன்ட்டெல்லாம் பேசுகிறளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இல்லைம்மா, விடுமா தாய் அப்படின்ட்டு வேறு பக்கமாக அவர் வேகமாக நடந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்து அப்பாவை கொண்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அந்த கவரை வந்து பிரிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ண போயிடுவார். ஆனால் அவர் ஓப்பன் பண்ணுற டயத்தில் சிவா வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. நீ வந்து அப்பா வந்து கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அப்பாவுக்கு நீ நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா நீ வந்து நல்லா படித்து முன்னேறி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலே அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கார்த்தி வந்து நினச்சி பார்ப்பாங்க. நம்ம இப்போதைக்கு இந்த கவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்பாவை கொண்டோன்னா நம்ம சும்மா விட மாட்டோம், அதனால் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேணாம், அண்ணன் சொன்ன மாதிரி நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்குருவோம், அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்க்குற முடிவை வந்து தள்ளி வச்சிருவார். கார்த்தி அந்த ஃபோட்டோவை அதே இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து காற்றுக்கு பறந்து போக போதா இல்லை வேறு யாரும் எடுத்து வேறு எங்கேயாவது வைக்க போகிறாங்களா அப்படின்றத இனி ஒரு எபிசோடில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு அடுத்த சீன் வந்து வேதவள்ளி ஒரு மொக்கையான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேதவள்ளி என்ன பிளான் போடுறாங்கன்னா, ஒரு டம்ளர் பாலில் ஏதோ 2 மாத்திரையை கலந்து இவனை இந்த பாலை குடிக்க வச்சு இந்த வீட்டில் இருக்கவங்க முன்னாடியெல்லாம் இவனை மறுபடியும் அசிங்கப்படுத்தாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இந்த பிளானுக்கு ஐஷுக்குட்டியை யூஸ் பண்ணுறாங்க. வேதவள்ளி ஐசுக்குட்டியை கூப்பிட்டு ரொம்ப பாவமாக சிவா வந்து சரியாகவே சாப்பிடவே இல்லை, நான் வந்து பாலாத்தி வச்சுருக்கேன், நீ போய் கொடுக்குறியா தங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஐஷுக்குட்டியும் ஐயோ நம்ம கிங்கு சரியாக சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பாட்டி கொடுங்க நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஐஷுக்குட்டியும் போய் சிவா கிட்ட கிங்கு இந்த உனக்கு பால் கொண்டு வந்திருக்கேன், நீ சரியாகவே சாப்பிடவே இல்லைன்னு இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக சொல்லவும் கிங்கும் ஐஷு பேச்சை கேட்டுக்கிட்டு பால் டம்ளரில் கரெக்டாக வாயை வச்சிருவாரு. ஆனால் வாயை வைக்கும் போது வேதவள்ளி சும்மா இருக்காமல் இவன் குடிக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு அங்கேருந்து வெளியிலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை நம்ம கிங்கு வந்து பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா டக்குன்னு பால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐசுக்குட்டியை வந்து பேசி சமாளித்து அனுப்பி விட்டுறாரு. ஆனால் வேதவள்ளி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. வேதவள்ளி கண்ணை அசந்த சமயமாக பார்த்து சிவாவும் அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறாங்க. ஆனால் அடுத்த செகண்ட் வேதவள்ளி பார்க்கும்போது சிவா அங்கே இல்லை. என்ன இவன் ஆளை காண, எங்கே போனா, பாலை குடிச்சானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேதவள்ளி உள்ளே வராங்க.
வேதவழி உள்ளே வந்ததும் பால் டம்ளர் பார்க்குறாங்க. ஐயோ இவன் குடிக்காமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கப்பே டக்குன்னு நம்ம சிவா வந்து முன்னாடி வந்து நின்றாரு. நாங்கள் இந்த பாலை வந்து நீங்களே குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேதவழி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு சிவா நீங்கள் தானே ஐஷுக்கிட்ட கொடுத்து விட்டீங்க, நீங்கள் தான் இப்போ அந்த பாலை குடிக்கணும், குடிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டோன்னே வேதவழி அந்த பாலை தட்டி விட்றாங்க. அதுக்கு நம்ம சிவா சொல்கிறாரு, நீங்கள் போடுற பிளானெல்லாம் ரொம்ப பழைய பிளானாக இருக்குது, கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா நானும் அந்த பிளான் தெரியாமல் ஏதாவது பண்ணுவேன், நீங்கள் பழைய பிளானையும் ஒர்க் அவுட் பண்ணுறனால எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியாது, அடுத்து என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு நம்ம வேதவழியை ஒரு மிரட்டி விட்டுறாரு. இத்தோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதயத்தை திருடாத சீரியலோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.